Hi guys, it's Divya here, and this is my day 5 of spoken English practice. Here I shared my simple evening routine after office. So if you like to join me, do like, comment, share, and subscribe to my channel and hit the bell icon for the notification. So with no further delay, let's get into the video. ஆக்சுவலி என்னோட வீடியோ வந்து பப்ளிஷ் ஆன உடனே ஃபஸ்ட்டு வியூ வந்து நான் தான் பார்ப்பேன். ஆக்சுவலி நானே உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன்னா அதுதான் எனக்கு ஆக்சுவலி ஒரு ரிவார்டு மாதிரி எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் அவ்வளோவா லைக் வராது, அவ்வளோவா வியூ வராது, கமெண்ட் சுத்தமாக வராது, அது எல்லாம் எனக்கு தெரியுமா, தெரிஞ்சு தானே பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சு பண்ணுறதுனால எனக்கு வந்து ஜஸ்ட்டு நான் நினச்சதை அட்லீஸ்ட் பண்ணி அந்த அந்த வீடியோவாவது அப்லோட் பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ரிவார்டு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் சரி எப்போவுமே சரி நான் நினச்ச மாதிரி கண்டினியூவாக வீடியோ போடணும், அவ்வளோதான் என்னோட அதிகபட்ச ஆசை, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் கண்டிப்பாக வளரும் ஒரு நாளைக்கு என்னோட சேனல் இல்லை. Hi guys, how was your day? Mine was so good. I hope you all had a great day. So now I got an excited job to do, that is opening this parcel. நான் ரொம்ப நாளாக இந்த பார்சலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் உள்ளே இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இட்ஸ் ஜேர்னல் அண்ட் அ பிளானர். ஸோ எனக்கு வந்து இந்த ஜேர்னல் பிளானர்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கரெக்டாக யூஸ் பண்ண அவ்வளோவா தெரியாது. ஸோ நிறையா வாங்குவேன் ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் இந்த வாட்டி இதை வாங்கி ஒழுங்காக யூஸ் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோட வந்து வாங்கும் போதே நினச்சி வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வாங்காமல் இருந்தேன், ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன், வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து ஐஸ்வர்யா ரிபிள்ஸ்ன்னு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் இது. எனக்கு அந்த அக்காவோட கான்டென்ட் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் எனக்கு அந்த ஜேர்னலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதுனால நான் வாங்கினேன். ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ். லெட்ஸ் see நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேக் டுடே கவுண்ட். The secret to progress is simply showing up. என்ன சொல்கிறது, மை மோட்டோ. எனக்கு எல்லாமே வந்து ஷோ அப் எவ்ரிடே தான் வந்து என்னோட இன்ஸ்டா பயோலேயும் இருக்கும். எனக்கு அதான் வந்து ரொம்ப பிடிச்ச கோட். ஸோ அதே கோட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளானர் அண்ட் இது வந்து கிராட்டிடியூட் ஜர்னல். ஓகே, ஸோ இதில் வந்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி இஸ் கால்ட் ஆக்ஷன். நல்லாயிருக்கு. இதில் ஏன் 2 புக் இருக்குன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see. ஓ, இது வந்து ஜேர்னல். இது வந்து ஐ மீன் லைக் இது வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல். இது வந்து கைடு. நம்ம இட்ஸ் a guided gratitude journal. நல்லா இருக்கு. அண்ட் அதில் நிறைய டிசைன் இருந்தது. நான் இந்த பொண்ணு டிசைன் பார்த்து வாங்கினேன், ஏன்னா நான் தான் இந்த பொண்ணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால இனிமேல் இதை யூஸ் பண்ணுறதையும் நான் வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன். ஒழுங்காக யூஸ் பண்ண அதுக்காகவே ஷூட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து எழுதணும். ஓகே, ஸோ அதை எழுதிட்டு இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்ல, அதை கொஞ்சம் படிக்கணும், அவ்வளோதான்.
அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ரூம்மேட் வந்து என்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் 3 பேர் ரூமில் இருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி யாரும் அதிகமாக பேசிக்க மாட்டோம். ஸோ ஏன்னா ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டோம், ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருந்தேன். தென் எங்கள் ஹாஸ்டலில் வார்டனோட பாப்பா வந்து ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து கொடுத்துச்சு. அது ஏதோ ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஹாஸ்டலில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் படிக்க கண்டினியூ பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அப்படியே 9 PM ஆகிடுச்சு. ஸோ நான் போய் வந்து டின்னர் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிடும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருந்தாங்க. ஜாலியாக அவங்க கூட நல்லா பேசிகிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நேற்று வந்து மிரர் ப்ராக்டிஸிங் பண்ணும்போது கண்டென்ட் வந்து எனக்கு வந்து மனப்பாடமாக இல்லைல்ல, அந்த கண்டென்ட் வந்து எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அவங்க கூட பிக்கப் பண்ணி பேச முடியல அந்த அவங்க வீடியோ கூட. ஸோ அதனால் வந்து நான் அந்த கண்டென்ட் மட்டும் எழுதிட்டேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த ஜெஸ்டர் அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக கண்டென்ட் எழுதியிருக்கேன் அண்ட் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவும் ப்ராக்டிஸ் பண்ணல, பாதி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் லைக் பாதி தான். ஸோ பார்க்கலாம். இப்படி வச்சிருவா, எனக்கு தெரியல இதெல்லாம் காப்பி ரைட் வருமானு. One thing I do not really understand is age training. Like, what is the plan here? You think you're going to stay 16, 18, 20, 22 for the rest of your life? Interesting fact, you're literally going to become the number you're making fun of right now. So, maybe let's take a notch back. But growing older also taught me something. I have started taking better care of myself, not because I'm scared of aging, but because I respect my body more now. So, பாதி கண்டென்ட் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். மீதி வந்து இனி வரும் நாட்களில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பேசி ஒரு வீடியோ, ஒரு ரீல் அந்த மாதிரி ஏதாவது போடலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நான் வந்து போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். ஓகேவா? And that's my simple evening routine with my English practice got over. ஸோ புக் படிச்சுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போனேன். அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் மை டுடேஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you guys tomorrow. Tata, bye, take care.